வணக்கம். செய்திகள் தொடர்கின்றன. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் இன்றைய முக்கிய செய்திகள். திருட்டு கார்களுக்கு புதுச்சேரியில் ஆர்சி புக் உள்ளிட்ட ஆவணங்களை தயாரித்து விற்பனை செய்த வழக்கில் கேரளாவை சேர்ந்த ஷாஜித் அரிம்பரம்பலை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் சிறந்த காவல் நிலையமாக தேர்வு செய்யப்பட்ட அரியாங்குப்பம் காவல் நிலைய காவலர்களை இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் ஆகியோர் பாராட்டினர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் ஆர்சி புக் உள்ளிட்ட போலி ஆவணங்கள் தயாரித்து கார்கள் விற்பனை செய்யப்படுவதாக சிபிசிஐடி போலீசார் கடந்த 2006ஆம் ஆண்டு புகார் வந்தது. இதையடுத்து கேரளா கண்ணூர் சிகே ரோட்டை சேர்ந்த ஹம்சா ஹரிம்பரம்பில் மகன் சோடா பாபு என்ற ஷாஜித் அரிப்பரம்பில் வயது 47 உள்ளிட்ட 12 பேரை போலீசார் கைது செய்து அவர்களிடம் இருந்த 30க்கும் மேற்பட்ட கார்கள் மற்றும் முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி தலைமை குற்றவியல் கோர்ட்டில் நடந்த வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்த 12 பேர்களில் ஷாஜித் அரிப்பரம்பில் தொடர்ந்து விசாரணைக்கு ஆஜராகாமல் தலைமறைவாகினார். ஷாஜித் மீது நீதிபதி கடந்த 2010ஆம் ஆண்டு ஜனவரி 3ஆம் தேதி பிடியாணை பிறப்பித்தார். இந்நிலையில் சிபிசிஐடி போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாபுஜி தலைமையிலான சிறப்பு படையினர் நவீன தகவல் தொழில்நுட்பம் மூலம் விசாரித்த போது கடந்த 12ஆம் தேதி ஷாஜித் கேரளாவில் பதுங்கி இருப்பதாக தகவல் வந்தது. இதனையடுத்து போலீசார் கேரளாவிற்கு சென்று கேரளா மலப்புரம் மாவட்டம் திருவூர் அருகே ஆலத்தூர் பகுதியில் இருந்த ஷாஜித் அரிப்பரம்பலை நேற்று முன்தினம் கைது செய்தனர். பின் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ஷாஜித் புதுச்சேரி, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் கார்களை திருடப்பட்ட வாகனங்களை மற்ற நபர்களிடம் விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. இதற்கிடையே கடந்த 2010ஆம் ஆண்டு பிடியாணை பிறக்கப்பட்ட குற்றவாளியை 16 ஆண்டுகளுக்கு பிறகு கைது செய்த போலீசாரை சீனியர் எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன் பாராட்டினார். புதுச்சேரியில் சிறப்பாக செயல்பட்டு வரும் காவல் நிலையங்களை ஒவ்வொரு ஆண்டும் அரசு அறிவித்து வருகிறது. இந்த விருதானது குற்றங்களை கண்டறிதல், குற்றவாளிகளை விரைந்து கைது செய்தல், குற்றத்தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபடுதல், சட்டம் ஒழுங்கை பாதுகாத்தல், விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபடுதல், சமுதாய பணிகளில் ஆர்வம் காட்டுதல், குற்ற பதிவேடுகளை பராமரித்தல், புகார் அளிக்க வரும் பொதுமக்களை வரவேற்கும் முறை உள்ளிட்டவற்றை அடிப்படையாக கொண்டு வழங்கப்படுகிறது. அதன்படி இந்த ஆண்டுக்கான சிறந்த காவல் நிலையமாக அரியாங்குப்பம் காவல் நிலையம் தேர்வு செய்யப்பட்டது. காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் சத்யநாராயணன், சப் இன்ஸ்பெக்டர் முருகானந்தம் ஆகியோருக்கு ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சுழற்கோப்பை மற்றும் ரூபாய் 25,000 ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டினார். இந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக இன்று அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் பணியாற்றும் அனைத்து நிலை காவலர்களையும் அழைத்து இன்ஸ்பெக்டர் சத்யநாராயணன் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் முருகானந்தம் ஆகியோர் பாராட்டினர். புதுவை அடுத்த கோட்டக்குப்பம் பெரிய தெரு கடற்கரை அருகே தனியாருக்கு சொந்தமான தென்னந்தோப்பில் கடந்த சில நாட்களாக இரவு நேரங்களில் சந்தேகப்படும்படியான வகையில் அதிக அளவிலான வாலிபர்கள் இருசக்கர வாகனத்தில் வந்து செல்வதாக கோட்டக்குப்பம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து கோட்டக்குப்பம் ஆய்வாளர் பாபு தலைமையிலான போலீசார் அப்பகுதியில் மாறு வேடத்தில் தொடர்ந்து கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் சம்பவத்தன்று அப்பகுதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் நின்று பேசிக் கொண்டிருந்த 3 பேரை பிடித்து விசாரணை நடத்தினர். அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்தனர். இதனையடுத்து அவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் கோட்டக்குப்பம் காஜியார் தெருவை சேர்ந்த சாதிக் மகன் மர்ஜித், இந்திரா நகர் ஜின்னா தெருவை சேர்ந்த ஷரீஃபின் மகன் யூசுப் அலி மற்றும் ரஹ்மத் நகர் பகுதியை சேர்ந்த நூர் முகமதுவின் மகன் முகமது ஜபருல்லா என்கிற அனாஸ் என்பது தெரிய வந்தது. மேலும் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் 3 பேரும் கோட்டக்குப்பம் பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து 3 பேரும் பதுக்கி வைத்திருந்த 3 கிலோ 100 கிராம் கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 14,205 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,13,640 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,440 ரூபாய். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.